லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. தமிழ்நாட்டில் குதிரை பேரத்திற்கும் இப்படி ஒரு அரசியல் அசிங்கத்தையும் சந்திக்க கூடாது என்றால் திருமாவளவன் விரைந்து முடிவெடுக்கணும். சும்மா ஜூம் மீட்டிங் நடத்துகிறேன், என் கட்சிக்கிட்ட கேட்கணும், வெளியூர்லேருந்து வர முடியாது, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? இது வரைக்கும் மீடியாவே சந்திக்காத ஒரு தலைவர் ஆட்சிக்கு வரப்போகிறார். மீடியால பூரா திட்டுறாங்களா, எப்படி சந்திப்பாரு விஜய? நாள் ஃபுல்லா விஜயை பத்தி போடுறோம், ஆனா அவரை பத்தி பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதா? சங்கர் ஒன்றும் திட்டலையே. சங்கர் கூப்பிட்டு பார்த்துட்டாரா? புதிய தலைமுறை அந்த கேட் ஓப்பனிங்ல இருந்து விஜய் வருகிறார், விஜய் காரில் ஏறினார், எல்லா டிவியும் காட்டல, அது புகழ் இல்லையா? இந்த மீடியா தான் அவர் கெடுத்தது. எந்த மீடியா திட்டுச்சு? திட்டுனது 10 பேர், பாராட்டுனது 90 பேர். எந்த ஸ்டேட்ல நீ அரசியல் பண்ற? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்போதான் விஜய் ஆட்சி அமைக்க போறார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்களும் காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சிருமா, இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? சமீபத்தில் வந்த மீமிம்ஸ்ல டாப் மீமிம்ஸாக நான் ஒன்று பார்த்தேன். வடிவேலு வச்சு ஒரு லேடி கலடா பண்ணுற மாதிரி மே 4ஆம் தேதி 8 மணிக்கு ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ்னு போட ஆரம்பித்தானுங்க இந்த டிவி காரனுங்க, மீடியா காரனுங்க. இன்றைக்கி வரைக்கும் நிறுத்தலைப்பா அப்படின்னு உண்மையிலே ரொம்ப ரசித்தேன். ஆஸ் எ மீடியா மேன் எனக்குமே அந்த மீமிம்ஸ் ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி இந்த சூழலை இந்த இடத்துக்கு கொண்டு போனவர் வேறு யாரும் அல்ல, விஜய். மக்கள் இல்லையா? மக்கள் அவருக்கு பெரும்பான்மை தரல, அது முடிஞ்சு போச்சு. 108 இடங்கள்ல மக்கள் ஆதரிச்சிருக்கு. அதாங்க 118க்கு 108 தான் கொடுத்தாங்க, 10 இடங்கள் கொடுக்கல. அதுவும் அந்த இடத்த ஒரு இடம் மைனஸ் பண்ணால் 107. அவர் 2 தொழில் நின்று இருக்கிறார், அதில் ஒன்று ராஜினாமா பண்ணிட்டால் 107. 11 இடங்கள் அவருக்கு மக்கள் கொடுத்துருக்கலாம், 120 130 கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை கொடுக்கல, அது முடிஞ்சு போச்சு. அது ஓட்டுப்பெட்டியிலிருந்து வெளிவந்த ரிசல்ட்டு 107. ஆனால் இதன் பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு விஜய் தடுமாறினார். அதற்கு காரணம் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை, அவர் புதிதானவர், ஓகே. ஆனால் அவரை சுற்றி இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, மிக 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 இந்த அளவுக்கு மோசமாக, சிறுபிழைத்தனமாக, ஒரு அரசியல் அறிவு இல்லாத கூட்டமாக இருப்பது வேதனையாக இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் 107 இடம் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. விசிகாவுடைய மூத்த நிர்வாகி சிந்தனை செல்வன் ஒரு பதிவு போட்டிருந்தார். இது என்ன வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் கூப்பிடுவீங்களா, நேராக பார்க்க மாட்டீங்களான்னு உண்மையிலே கன்னத்தில் அடித்த கேள்வி அது. ஆனால் திருமாவளவனுடைய பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்களே எனக்கு கால் பண்ணி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சிந்தனை செல்வன் இந்த பதிவை போடுறாரு. நம்ம தலைவருடைய பதிவு ஏற்கணுமா, இல்ல எம்எல்ஏவா போட்டிட்டு அவருடைய பதிவு ஏற்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. திருமாவளவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி பதில் கொடுக்குறாங்க, தலைவர் அவர்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கறதான் இப்ப பிரதான விஷயம். திருமா சொல்லி சிந்தனை செல்வன் போட்டாரா, அல்லது திமுக தூண்டுதலின் பேரில் சிந்தனை செல்வன் பதிவிட்டாரா, அல்லது சுயமா பதிவிட்டாரா, அந்த ஆராய்ச்சிக்கு நான் வரல. ஒரு அரசியல் என்பது வேறு. நீங்கள் ஓட்டு கேட்கறது இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரில் உங்கள் ரசிகர் கூட்டத்தை ஆரவாரம் படுத்துவது, மகிழ்விப்பது, ஓட்டு கேட்பதெல்லாம் வேறு. அது அல்ல அரசியல். இது நீங்கள் அரசியல் என்பது உங்களுக்கு 107 மெஜாரிட்டி நீங்கள் தேடி போனுங்க, நீங்கள் இறங்கி வரணும். இல்லை, அவங்க ரெடியாக தானே இருந்தாங்க. யார் ரெடியா? தேர்தலுக்கு முன்பாகவே தாவேக்க ரெடியாக தான் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நம்மளை தேடி வருவாங்க, எல்லாருக்குமே நாங்கள் பங்கு கொடுக்குறோம், எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாரு. சரி, நீங்கள் திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்தீங்களா? 5ஆம் தேதி மார்க்சிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தீங்களா? யாரை கேட்டீங்க? ஃபோனில் ஏங்க சிந்தனை செல்வன் கேட்டது வாட்ஸ்அப்லேயும் வெறும் லெட்டர் கேட்குறதா முறையான்னு கேட்டார்ல, அதுக்கு என்ன மீனிங்? அதுக்கு என்ன அரசியல்? நீங்கள் நேராக போயிருக்கணுமா வேண்டாமா? திருமாவளவன் ஆஃபீஸுக்கு, மார்க்சிஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டியதுன்னு. உங்களுக்கு 6 நம்பர், காங்கிரஸ் 5 கொடுத்துட்டாங்க, மீதி 6 தேவை. அந்த 6க்கு ஏன் ஒரு படி இறங்கி வரமாட்டிங்களா? கிரில இறக்கி வச்சுட்டு வரமாட்டிங்களா? எங்க ஜெயலலிதாவே பெரும் தோல்விக்கு பிறகு, சிறைக்கு சென்ற பிறகு 2001 மூப்பனார் ஆஃபீஸ், பாட்டாளி மக்கள் கட்சி ஆஃபீஸ், மதிமுக ஆஃபீஸ், எல்லா ஆஃபீஸுக்கும் போனாங்க, இறங்கி போனாங்க. நீங்கள் அரசியலில் நீங்கள் என்ன ஒன்றா இருக்கலாம், கரிஸ்மாட்டிக் ஹீரோவாக இருக்கலாம், சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அரசியல் செயல்பாடு இது விட்டுருங்க. இதை விட முக்கியம், நேற்று போய் சிக்கனார் பாருங்க, 3வது முறை கவர்னர் ஆஃபீஸில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ தான் ஆதரவு, முஸ்லீம் லீக் ஒரு எம்எல்ஏ ஆதரவு. இந்த லெட்டர் டிராஃப்டிங்கே தப்புங்க.
வெறும் எம்எல்ஏ ஆதரவு மட்டும் இல்லை, அவர் எம்எல்ஏவே கிடையாது. அவர் வந்து அந்த ஓத்து எடுத்துக்கிறதான் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கொண்டால் தான் எம்எல்ஏ. அதுக்கு முன்பு கட்சி தலைவர் தான் கொடுக்கணும். எங்களுடைய எம்எல்ஏ உங்களை ஆதரிப்பார்னு சட்டமன்ற அந்த கட்சியினுடைய தலைவர் கொடுக்கணும். டிடிவி தினகரன் கொடுத்துருக்கணும், இல்லை காதர்மையின் கொடுத்துருக்கணும். அந்த லெட்டர் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு யார் அட்வைசர்? செங்கோட்டையனுக்கு சில விஷயங்கள் நுணுக்கமாக தெரியாது. அவர் வேலை செய்வார், ஓடுவார், ஓடியாருவார், களப்பணியாளர். ஆனால் சட்டமன்ற விவகாரங்களை இப்படி நுணுக்கமாக அணுகக்கூடிய தெரிந்தவர் ஒருத்தர் கூட உங்கள் பக்கம் இல்லை. எத்தனை பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க சட்டமன்ற செயலாளர்கள்? ஒரு 2 பேர் கூப்பிட்டுங்க. ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் சட்டமன்ற விவகாரத்தில் எம்எல்ஏ கேஸ் பார்த்த எத்தனை வக்கீல் இருக்காங்க? மூத்த வக்கீல் கூட்டணி வச்சுங்க. எப்படி டிராஃப்ட் பண்ணணும், எப்படி நம்ம கவர்னர் மேலே தவறு இருக்குது, பாஜக பின்னாடி இருக்குது, என்னன்னா நீங்கள் குற்றம் சாட்டலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முதல் கோணல் முற்றும் கோணலாக இருக்குது. 3 முறை சந்திக்கிறீங்க. 3வது முறை என்ன தவறு? 2 முறை தப்பு பண்ணிட்டீங்க. 3வது முறை எப்படி கொடுக்கணும்? இப்போ பாருங்கள், கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு எம்எல்ஏக்காக புகார் கொடுத்த சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் எம்எல்ஏ கடத்தி கொண்டு போய் கையெழுத்து வாங்கிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கன்னு. உண்மை அதல்ல. காமராஜ் பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்பி வந்து பிள்ளைச்சாவடி என்ற அந்த லொக்கேஷனில் ஒரு ரிசார்ட்டில் உட்காந்து கையெழுத்து போட்டு தான் வந்திருக்கார். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு பயத்தில் ஓடி வந்து தன்னுடைய லெட்டர் லீக் ஆன உடனே கவர்னர் ஆஃபீஸில் டிடி ஓடி போய் சொன்ன உடனே அவர் எங்கேருந்து வந்து நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபோன் ரீச் ஆகலை, ஆண்ட்ராய்டு ஃபோனில் அவர் ஒரு கதை கொடுறாரு. சொல்கிறேனே, இதுக்கெல்லாம் மூல காரணம் விஜய் சுற்றி இருப்பவர்களாம். நான் விஜயை குறை சொல்ல மாட்டேன், பாவம், அவருக்கு அரசியல் தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இருக்காங்க, அருண்ராஜ், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணியாற்றியவர். அவருக்கு எத்தனை தொடர்புகள் இருக்கும்? அவர் என்ன சொல்லணும்? சார் கொஞ்சம் இருங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த லெட்டரை வெயிட் பண்ணணும், இந்த லெட்டரை நாங்கள் செக் பண்ணோம், வெயிட் பண்ணுங்கள், கொண்டு போகலாம். 10 நிமிஷங்க. அப்போது உங்களை சுற்றி இருக்கிற யாருமே உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் இல்லை என்றால் இப்படி தான் போகும். ரொம்ப பாவம். 107 பேருக்கே கவர்னர் அவரை அழைத்து முதலமைச்சராக பதவியேற்க வைத்து பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் விஜய் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறேன். விஜய் வரக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கேன், அது வேறு விஷயம். ஏன்னா விஜய்க்கு வந்து சில அனுபவம் இல்லைன்னு குற்றம் சாட்டியிருக்கேன். நீங்கள் மீடியாவே பார்க்கல, பேட்டி கொடுக்கல. உங்களுக்கு இதெல்லாம் மக்கள் இது எத்தனை பேர் டிபேட்டில் சொன்னாங்க நேற்று இதெல்லாம் தவறுன்னு. இது நடந்து கொண்டிருக்கும் போதே பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன கட்சி நடத்துறீங்க? வருத்தமா இல்லையா? இப்போ தமிழ்நாடு மக்கள் வரி பணம் இத்தனை நாள் வேஸ்ட் ஆகுது, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. அதாவது இதுக்கு ஒட்டு மொத்தமாக காரணம் பாஜக. அந்த குற்றச்சாட்டு நான் வைப்பேன், நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் தவறு உங்கள் பக்கம் இருக்கிறது, காமெடி உங்கள் பக்கம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ நாள் ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க சைடு தவறு இருக்கு, லீகலாக அவங்களுக்கு வந்து சரியா அட்வைஸ் இல்லை, கூட இருக்கிறவங்க சரியா அட்வைஸ் கொடுக்கல அப்படின்லாம் நீங்கள் சொல்றீங்க. ஆனால் மற்ற கட்சிகள் ஒரு பக்கம் ஆளுநரை விமர்சிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, பாஜக விமர்சிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. திமுக தலைவர் கூட என்ன சொல்றாரு? ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு தான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லி மற்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற செய்திகள் இருக்கும்போது மற்ற கட்சிகள் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுல என்ன சிக்கல்? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட 2-3 நாள் கழிச்சு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் நீண்ட இழுபறிக்கு மத்தியில் தான் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இது எப்படி புரிந்து கொள்வது? மற்ற கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுல என்ன சிக்கல்? நல்ல கேள்வி கேட்டீங்க. தாவேக்காவுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஒரு பக்கம் அதிமுக பக்கம் எல்லா கூட்டணி இருக்குது, இன்னொரு பக்கம் திமுக பக்கம் இருக்குது. இப்போது விஜய்க்கு ஆதரவு கொடுத்த எல்லா கட்சிகளும் காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், திமுக கூட்டணி இருந்தது. நீங்கள் திமுகவை தீய சக்தின்னு சொல்லியிருக்கீங்க. திமுக தானே சொன்னாங்க. அதான் இருங்க, அதை முடிச்சிடறாங்க. திமுக தான் சொன்னார், நான் ஒன்றும் மாற்றி சொல்லியே. திமுக என்ற தீய சக்தியுடன் பயணித்த காங்கிரஸ், திமுக என்ற தீய சக்தியுடன் பயணித்த 2 கம்யூனிஸ்டுகள், திமுகவுடன் பயணித்த விடுதலை சிறுத்தை, இவங்க தானே உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். அப்போது அதுலேருந்து ஓடி வரத்துக்கு கிட்டத்தட்ட 8-10 வருஷமாக அவங்களோட பயணிக்கிறாங்களே, அடுத்த செகண்ட் ஓடி வருவாங்களா? யோசிக்க வேண்டாம். அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஓடி போய் நீங்கள் கேட்டுருக்கணும். ஒன்று திமுக கூட்டணி கிட்ட போய் நீங்கள் நின்று இருக்கணும், அல்லது அதிமுக கிட்ட நின்று இருக்கணும். 2மே இல்லாமல் உட்காந்து வாட்ஸ்அப்பில் வந்து வியாபாரம் பண்ணுறீங்களே, யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அரசியல்? இப்போ விசிகா இதுவரை இழுப்பதே தவறு தான். ஒன்று 3 பேரும், அதாவது 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா 3 பேரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள், ஒன்றாக முடிவெடுக்கலாம் என்று சொன்னதே விசிகா தான். ஆனால் இன்று வரை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஏன் இப்படி இழுத்து பிடிக்கிறார் தெரியல. இந்த நிமிடம் வரை விஜய் வந்து ரெடியாக இருக்கார். இன்னைக்கு காலையில் அந்த 2 ஆதரவுக்காக, 2 எம்எல்ஏ ஆதரவுக்காக பட்னப்பாக்கம் உக்காந்துக்கிட்டு
அவர் திரும்ப கூப்பிட்டா ஓடி வர காத்திருக்கிறார், ஆனால் வர மறுக்கிறார். எது வந்து அவர் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? தெரியல, திருமாவளவன் என்ன டிமாண்ட் வைக்கிறார் தெரியல. இல்ல அவருக்கு திருமாவளவனுடைய டிமாண்டா இல்ல வந்து மற்ற கூட இருக்கவங்களுடைய அவங்க டிமாண்டையும் சேர்த்து நம்ம பேசணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கா, இல்ல தொண்டர்களுடைய உணர்வை நம்ம பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய நிலைப்பாடா இருக்கா? பாருங்க, தேர்தலுக்கு முன்பே விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் திருமாவளவன். உண்மையா இல்லையா? காங்கிரஸ் விசிகாவும் ரொம்ப ஆசைப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு சூழலில் திமுகவுடன் பயணித்தார்கள். சரி, முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன், 2 கம்யூனிஸ்ட் முடிவு எடுத்துட்டாங்களே, உடனடியாக தமிழ்நாட்டில் இன்னொரு தேர்தலை சந்திக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பாஜக கொல்லைப்புற வழியாக கவர்னர் ஆட்சி அமல்படுத்தக்கூடாது. 2. இந்த 2த்துக்காக தான் 2 கம்யூனிஸ்டும் ஒரு முடிவு எடுத்து போகிறது. காங்கிரஸ் வேறு விஷயம் போயிட்டாங்க. முதல்ல இந்த விவகாரத்தில் 2 கம்யூனிஸ்டோடு கலந்து பேசி 3 முறை தனித்தனியாக ஆலோசித்த பிறகு ஏன் திருமாவளவன் இப்படி இழுக்கிறாரு? நேற்று முன்தினம் நள்ளிரவு, அதாவது இதுக்கு இடையில அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு திமுக தயாரானது. இந்த 2 கட்சியும் தூண்டி விட்டது பாஜக, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த விவகாரத்தில் திடீரென்று முந்தினத்து இரவு 10 மணிக்கு ஆதவ் அர்ஜுன் திருமாவளவன் நைட் சந்திக்கிறார். சந்தித்த பிறகு நான் உங்கள் ஆதரவுக்கு வருகிறேன் சொன்ன பிறகு பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் 2 மணிக்கு இது வேலைக்கு ஆகாது, இது இனிமேல் அதிமுக திமுக கூட்டணி உருவாகாது, திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நிலைப்பாடு எடுத்து பிறகுதான் எல்லோரும் இந்த ஆட்டத்தை கலைச்சாங்க. நள்ளிரவு ஆட்டம் கலைக்கப்பட்டது. சரி, நேற்று காலை திரும்ப அங்கே போகிறாரு, இங்கே வராரு, ஏவாவேலு வீட்டுக்கு வராரு, நைட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறாரு. எதுக்குங்க? எதுக்கு நீங்கள் இத்தனை இடத்துல போய் ஆலோசிக்கிறீங்க? இப்போ உங்கள் ஏற்கனவே 2 கம்யூனிஸ்ட்டுங்க அங்கே போயிட்டாங்க, ஒருத்தர் தான் நீங்கள் இருக்கிறீங்க. 2 எம்எல்ஏ கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இன்னும் சொல்ல போனால் ஆதரவு அவர் கொடுத்து விட்டதாகவே சொல்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனிடம் கடிதம் கொடுத்து விட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் நான் அறிவித்த பிறகுதான் அந்த ஆதரவு கடிதத்தை நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நேற்று நள்ளிரவு வரை இல்லை. இப்போ 11 மணிக்கு 11:30 மணிக்கு விஜய் வரப்போகிறார், திருமாவளவனை சந்திக்க போகிறார். நாங்கள் அவர் இடத்துக்கு போனால் கொஞ்சம் அந்த கட்சியினர் கூலாவாங்க, திருமாவளவனை கிள்ளுக்கரையாக நினைக்கக்கூடாது, இவர் அரசியல் மையப்படுத்தப்படுகிற மிகப்பெரிய புள்ளி, இப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் நேற்று என்ன பரவுச்சு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. திருமாவளவன் முதலமைச்சர், அதிமுக ஆதரவு. பார்த்தீங்களா இல்லையா? சோஷியல் மீடியாவில் வந்ததா இல்லையா? இப்போது இப்படியெல்லாம் செய்தி பரவுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கணுமா? சரியோ தவறோ, நீங்கள் விஜய் நீங்கள் ஆட்சியாளர் விட்டிங்கன்னா 6 மாதத்தில் அவர் எக்ஸ்போஸ் ஆக போகிறார், 1 வருஷத்தில் எக்ஸ்போஸ் ஆக போகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை விஜய் கையில் எடுத்தார் என்பதற்காக பாஜக பல்வேறு சதிகளை செய்கிறது பின்னாடி இருந்து. கவர்னர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா? சத்தியமா எனக்கு இது வரைக்கும் சந்தேகமாக தான் இருக்கு. பாஜக சதி செய்கிறது அப்படின்னு சொல்றீங்க, அது பாஜக மட்டும்தானா இல்ல திமுக அதிமுக மற்ற கட்சிகளும் அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? மூலப்புள்ளி பாஜக தான் திமுக தூண்டி விடுது, பாஜக தான் அதிமுக தூண்டி விடுது. காரணம் காங்கிரஸ் அங்கே போயிட்டு ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே ஒரு 150 வருட கட்சி காங்கிரஸ். இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 5 எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு கேட்கிறார், கொடுக்குறோம். மாநிலங்களவை, மக்களவை, உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் டிஎன்பிசி, அப்புறம் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் நடக்கப்பெறும் ஏதாவது திருவிழா, அது கூட நாங்கள் தாவேக்குடன் சேர்ந்து கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் விழாவை தாவேக்குடன் சேர்ந்து கொண்டாடுவோம், இப்படி இல்லாமல் டிராஃப்ட் பண்ணுவீங்க. நான் மற்றவங்க கடைசியாக ஒன்று கேலிக்கு தான் இப்படியே லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவீங்க. அதுதான் ட்ரிகர் பண்ணிச்சு பாஜகவை. ஸோ பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் விஜயுடன் போனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சியாக மாறும். 2029 ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்தாலும் 40க்கு 40 இடங்களில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வெற்றி பெறும். தென் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா வரை விஜய்க்கு மவுஸ் இருக்கும், பெரிய ஒரு மைலேஜ் வரும். இது முதல்ல அடித்து உடைக்க வேண்டும் என்று பாஜக நினைத்துதான் எடப்பாடி முதலமைச்சர், திமுக ஆதரவு, இந்த கேமை யார் தொடங்கி வச்சது? இன்று வரை திமுக அது இன்னும் அந்த ஆட்டம் முடிவடைகிற மாதிரி தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? இல்லை, அந்த ஆட்டம் முடிவடை மாதிரி தெரியலன்னு சொல்றீங்க. ஆனால் நேற்று பேபி அவர்கள் நேஷனல் மீடியாவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது, நாங்கள் ஒப்புக்கொள்ளலை, எங்களுக்கு அது சரியா படலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படிங்கிறது அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது திமுக வெளியில் நாங்கள் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளுக்கு அறிவுரை சொன்னதாக அவங்க சொல்கிறாங்கல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி கொடுத்தார். நாங்கள் வந்து விஜய் வரக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவர் ஆட்சி ஆளுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டோன்னார். அந்த பேட்டி வந்தது பார்த்துருப்பீங்க. சரி, அதன் பிறகு நேற்று காலையில் ஒரு 11 மணிக்கு டிகே இளங்கோவன் ஏன் பேட்டி கொடுத்தாரு? அதிமுக எதிரி கட்சி நான் சொன்னல, அன்று முதல் நாள் நள்ளிரவு ஏற்பட்ட விவகாரம் தான் டிகே இளங்கோவன் இப்படி பேட்டி தரார். இந்த ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்று வரை விசிகா இப்படி ஒரு கள்ள மௌனம் கூட சொல்ல முடியாது, ஒரு மறைமுக ஏதோ ஒரு டிமாண்டோட விசிகா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் புரியல. ஆளாளுக்கு ஒரு 1 இயர்ஸ் ஒன்று போடுறார். எங்களை ஓரங்கட்டினாலும் நாங்கள் தான் இந்த முறை மையமாக இருப்போம். என்ன மீனிங்கு? ஏங்க ஆதரவு கொடுப்பீங்களா இல்லையா? இவ்வளோதானே கேள்வி. எஸ் ஆர் நோ? நேற்று நீங்கள் ஜூம் மீட்டிங் நடத்திட்டு ஒரு முடிவு அறிவிக்கிறீங்க, இது வரைக்கும் அறிவிக்கல. ஏன்? வன்னியரசு சொல்றாரு ஆல்மோஸ்ட் முடிவெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது, அந்த அறிவிப்பை வந்து திருமாவளவன் தான் கொடுப்பாரு. ஏங்க என்னங்க அநியாயம்? நேற்று 4:30, 5, 6 மணிக்கு ஜூம் மீட்டிங் தொடங்கி விடிய நடத்துனீங்களா? சரி நடத்துனீங்க, காலையில் அறிவிச்சிட்டு போங்க. சார் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைக்கு விருப்பம் இல்லை, முடிஞ்சு போச்சு. விருப்பம் இருக்கிறது, நாங்கள் போகிறோம், சரியா போச்சு. இதில் என்ன பிரச்சனை? இந்த அறிவிப்பில் என்ன பிரச்சனை? ஸோ வேறு ஏதோ ஒரு டிமாண்டில் திருமாவளவன் ஊசலாடி கொண்டிருக்கிறார். டிமாண்டா அழுத்தமா? அழுத்தம் டிமாண்ட்லாம் ஒன்று தான். இதில் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வச்சா அது டிமாண்டு, அல்லது இந்த முடிவே எடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக எதுவும் அழுத்தம் வந்து கொடுக்கப்படுதா? நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாஜகவினுடைய சதியோ அல்லது வந்து திமுகவினுடைய பிரஷரோ அல்லது மற்ற கட்சியினுடைய அழுத்தம் எதுவும் இருக்கா? கூட்டணிக்கு முன்பாக திருமாவளவன் இந்த 2026 தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை இடம் சம்பந்தமாக, தொகுதிகள் பங்கீடு சம்பந்தமாகலாம் பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் மறுக்க மாட்டான்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, பாஜக மத்தியில் எனக்கு கேபினெட் அமைச்சர் தருவதற்கு தயாராக இருந்தது, நான் தான் ஒப்புக்கொள்ளவில்லை. எப்போ சொல்கிறார்? 2024 மத்திய அரசு அமைந்த பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தொகுதி பங்கீட்டின் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன அர்த்தம்? அந்த பக்கம் போல, அந்த பக்கம் சாயலன்றது ஓகே, எதுக்கு இப்போ சொல்கிறீங்க 2 வருஷம் கழிச்சு? என்ன நோக்கம்? பாஜக அவங்களுடன் தொடர்பு இருக்கிறது இல்லை, அது வேற. அப்போது பாஜக கொடுக்குற அழுத்தம் அப்படின்னு கூட எடுத்துக்கல. தமிழ்நாட்டில் இன்னொரு தேர்தலை சந்திக்க திமுகவே தயாராக இருக்காது, அதிமுக தயாராக இல்லை. நீங்கள் தயாராக இருப்பீங்களா? 8 தொகுதிகள் நின்று 2 தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு போங்க. ஒன்று விஜய் ஆதரிங்க, இல்லையா ஆதரிக்க மட்டும் அறிவிங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போட்டோம். விஜய் கோர்ட்டுக்கு போன பிறகு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டோம். உத்தரவு போட்ட பிறகு கவர்னர் முடிவு எடுக்கட்டும். எனக்கு தெரிந்தவரை திருமாவளவன் கூட அங்கே போனாலும் பாஜக விஜயை ஆட்சியை அமைக்க விடுமான்றது தெரியல. மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் தான். 118 இந்த நம்பர், மேஜிக் நம்பரை விஜய் தொட்டாலும் கவர்னர் பதவி பிரமாணம் செய்ய வைக்க மாட்டார். இங்கே குதிரை பேரம் நடந்தது, அதற்கான ஆதாரங்கள் பாருங்கள். அதிமுக எம்எல்ஏக்கு ரிசார்ட்டில் வைத்திருந்தார்கள், அதற்கு ஆதாரம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ ஆதரவு கடிதத்தை எங்கிட்ட கொடுத்தார், அது போலியானது என்று சொல்கிறார், கையெழுத்து இல்லைன்னு சொல்கிறார். முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் வந்து மறுத்து விட்டார், ஆனால் எம்எல்ஏ கையெழுத்து போட்டிருக்கார். இது எப்படி ஏற்பது? ஸோ இதில் எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி முதல் 6 மாதம் கவர்னர் ஆட்சிக்கு அடிகோலுவதற்குத்தான் பாஜக முயற்சிக்கிறது. இதில் ஆளுநர்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அவர் வந்து நேஷனல் மீடியாவில் எல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, 118 நம்பர் தான் எனக்கு வேணும், 117 118 நம்பர் தான் வேணும், நான் 118 ஆட்களையும் நான் வந்து எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் சொல்லலை அப்படிங்கிற கருத்தையுமே அவர் பதிவு பண்ணுறாரு. டிடிவி தினகரன் மூலியமாக பாஜக ஏதாவது ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பாஜக இங்கே இருக்கக்கூடிய தலைமை என்ன சொல்லுது, நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைங்க, நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்து நைனா நாகேந்திரன் கொடுத்துட்டாரு. ஆனால் டிடிவி தினகரன் மூலியமாக பாஜக இந்த மாதிரி விளையாட்டு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? நல்ல அருமையான கேள்வி இது. விஜய் போய் பார்க்குறாரு. விஜய் பார்த்த பிறகு அந்த கடிதத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ ஆதரவுன்னு இருக்குது. சரி, இந்த விவகாரம் டிடிவி தினகரனுக்கு தெரியல. கவர்னர் பார்க்க வர்றார். எப்படி வந்தீங்க, யார் உங்களுக்கு அழைத்தது? அந்த கடிதத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற எம்எல்ஏ ஆதரவு என்பதை கவர்னர் யாரிடம் சொன்னார்? அப்படி தகவல் பெற்றவர்கள் யார் மூலமாக டிடிவியிடம் சொன்னார்கள்? ஓடி வந்து புகார் கொடுக்குறீங்களே. எம்எல்ஏ காணாமல் போனால்
புகார் கொடுக்க வேண்டிய இடம் எங்கே? லெட்டர் கொடுத்தாரு விஜய், அதெல்லாம் விட்டுருங்க. காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கு உரிய இடம் தான் கவர்னர் ஆஃபீஸா? என் எம்எல்ஏ தொடர்பு கொள்ள முடியவில்லை, என்னங்க இது அநியாயம்? அதுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் எம்எல்ஏ வராரு, திரும்ப கூட்டின்னு போகிறாரு. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். பின்னாடி பாஜக இருக்கா இல்லையா? வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா இல்லையா? அவர் யார்கிட்ட சொல்லியிருப்பார்? கவர்னர். இங்கே இருக்கிற பாஜக பிரமுகர்கள் சொல்லியிருப்பார். இந்த உங்கள் அலைன்ஸில் இருக்கிற எம்எல்ஏ ஒருத்தர் லெட்டர் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த முஸ்லீம் லீக் ஆதரவுன்னு சொன்ன உடனே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு கடிதம் வெளியிட்டாங்க, நாங்கள் வந்து ஆதரவு இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது திடீரென்று டிடிவி தினகரன் கட்சி எம்எல்ஏ தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கடிதம் கொடுத்தாருன்றாங்க. திரும்ப ஓடி வந்து நான் வந்துட்டேன், என் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் காணாமல் போயிடுச்சு, வேறு ஃபோனு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அப்போது இதனுடைய பின்னணியில் நான் தான் சொல்கிறேனே, விஜய் 118 வந்தாலும் அவர் சுப்ரீம் கோர்ட்டை தான் நாட வேண்டியிருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். பட் விடுதலை சிறுத்தை கட்சி 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு என்று கொடுத்து விட்டால் கவர்னருக்கு விஜய் அழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதை விட வந்து இதுக்கு மேலெல்லாம் வந்து காலம் தாழ்த்தினால் அது வந்து வெட்ட வெளிச்சமாகிவிடும். சுப்ரீம் கோர்ட்டை கண்டிக்க கூட நேரம் இருக்கும், வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை கவர்னர் வழங்க மாட்டார் நம்புகிறேன். விஜய் அலோவ் பண்ணுங்க. அலோவ் பண்ண பிறகு அந்த பெரும்பான்மை நிரூபிக்கவில்லை என்றால் அடுத்த ஆப்ஷனுக்கு போங்க. காமராஜ் அவர் குறித்து அவரே வந்து பொதுவெளியில் பேசுகிறாரு. டிடிவி தினகரன் தாவேகாவுக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் எம்எல்ஏ எப்படி இவங்க வந்து பேரம் பேசலாம், குதிரை பேரம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாரு. அந்த வீடியோ கூட அவங்க தாவேகாவினர் வெளியிட்ட அந்த வீடியோவும் அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டருமே அவங்க பொதுவெளியில் இன்னும் கிளியர் கட்டாக வந்து பேசலாமே, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வரைக்குமே டிடிவி தினகரன் பேசுகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேகா இதுவரை யாரை கண்டித்து அறிக்கை விட்டுருக்கு? 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. இந்த மாதிரி வந்து அதாவது 108 ஆர் 107 இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சியை கவர்னர் அழைக்கணுமே தவிர அதில் டிஸ்பியூட் பண்ணக்கூடாது. இதுவரை கவர்னர் கண்டித்து தாவேகா தரப்பில் ஏதாவது கண்டன அறிக்கை வந்திருக்கா? யாராவது பேசியிருக்காங்களா? எதுக்காக பதில் சொல்லியிருக்காங்களா? இப்போ எல்லாரும் பேசிட்டாங்க. இதன் பின்னணியில் பாஜக பத்திரிகையாளர் குற்றம் சாட்டுறாங்க. காங்கிரஸ் அறிக்கை விட்டிருக்கிறது. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பில் தாமதம் வேண்டாம், ஏதோ ஒன்று பண்ணுங்கன்ட்டார். அது உண்மையாக பொய்யோ, மனமார்ந்து அறிக்கை விட்டாரோ இல்லையோ, வந்துச்சா இல்லையா? இதுவரை இந்த விவகாரத்தில் வாய் திறக்காத 2 பேர். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள். இந்த 2 பேர் தான் இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் விட்டு தான் நான் பார்க்கல. மற்றபடி எல்லாரும் ஏதோ ஒரு முடிவு எடுங்க கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கவர்னர் ஏன் முடிவு எடுக்காமல் இருக்காரு என்பதுக்கு 118 தான் நம்பர். இப்போ இதில் என்ன ஒரே ஒரு இஷ்யூ, விசிகா இன்னும் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் தடுமாறுவது தான். பாஜக டிடிவி தினகரனை இயக்குகிறது, ஆமாம். கவர்னர் இயக்குகிறது, ஆமாம். திமுகவை இயக்குகிறது, ஆமாம். அதிமுக இயக்குகிறது, ஆமாம். ஆனால் இதில் ஒரே ஒருத்தர் தான் வாய் திறக்கணும். இவ்வளோ பேர் வாய் திறந்துட்டாங்க. இவ்வளோ பேர் பின்னணியில் என்னென்னவோ நடக்குது. தமிழ்நாடு இப்படிப்பட்ட தீர்ப்பை இதுவரை கொடுக்கவில்லை, கொடுத்து விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் குதிரை பேரத்திற்கும் இப்படி ஒரு அரசியல் அசிங்கத்தையும் சந்திக்கக்கூடாது என்றால் திருமாவளவன் விரைந்து முடிவெடுக்கணும். சும்மா ஜூம் மீட்டிங் நடத்துகிறேன், என் கட்சிக்கிட்ட கேட்கணும், வெளியூர்லேருந்து வர முடியாது, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? உங்களுடைய டிமாண்ட் என்ன? வெளியே தெரிஞ்சு போச்சு. துணை முதல்வர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. திருமாவளவன் துணை முதலமைச்சர், தாவேகா ஒப்புக்கொண்டது. சரி, எங்கே நிற்க போகிறார்? 6 மாதத்துக்குள் திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல நிற்க வைக்க போகிறார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏற்கனவே வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களில் ஒருவர் அமைச்சர், அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இதற்கு மேல் என்னங்க வேணும்? இதுக்கு மேலே யார் விளையாடுறது? ஒரு அளவுக்கு தான். இப்போ 47 இடங்கள் கொண்ட அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு போடல. அவர் முதலமைச்சராக வந்தால் ஓட்டு போட்ட மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? நம்ம வந்து அதிமுக ஆதரிக்கலை, ஓட்டு போடல, 3வது இடத்துல அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஒரு கேள்வி எழும். அடுத்து இன்னொரு கட்சி நிராகரிச்சிருக்காங்க, திமுக. 54 இடங்கள், 57 இடங்கள், 59. ஸோ 59 இடங்கள் பெற்ற திமுகவுக்கும் வாய்ப்பில்லை. அதிகப்படியாக வாய்ப்பளித்திருப்பது விஜய்க்கு. தாவேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கும். அப்போ அந்த கட்சி ஒரு முறை அலோவ் பண்ணுங்க. அவங்க அங்கே தோற்று போட்டோம் ஃப்ளோர் டெஸ்ட்டில், அங்கே அவமானப்பட்டு வெளியே போட்டோம். ரீஎலெக்ஷனா கவர்னர் ஆட்சா, இது பாஜக கையில் இருக்கிறது. அல்லது ஒருவேளை, இப்போ நான் இது நடக்குமான்னு தெரியல, யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறேன், திருமாவளவன் இந்த நிமிடம் அறிவித்தால் விஜய் ஓடி வந்து பார்க்க தயாராக இருக்கிறார். இன்னும் திருமாவளவன் காலம் கடத்தினால் இதன் பின்னணியில் பல சக்திகள் இருக்கின்றன.
குறிப்பாக பாஜகவின் பிடியில் திரும்பவும் சிக்கியிருக்கிறார், அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னும் ஆதரவு தெரிவிக்காத அந்த நிலைப்பாட்டில் நான் சொல்கிறேன், வேற எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. ஏன்னா இது வந்து முடிஞ்சு போன விஷயமா என்னைக்கோ நேத்தே முடிஞ்சிருக்கணும். விஜய் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கே பேரழிவு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்றாரு, அப்படித்தானா? பாருங்க, அவர் வரட்டும், ஆட்சி ஆளட்டும். உண்மையிலே பலவித குழப்பங்கள் நான் சொன்னேன்ல, முதல் கோணல் முற்றும் கோணல் எல்லாமே தவறாக இருக்குது. ஆனால் ஒரு 3 மாத காலம் அவர் வந்து இந்த அரசியல் புதியதற்கு எடுத்துக்கொள்ள எல்லாமே 99% அவர் அமைச்சர்கள் புதியவர்கள். கே செங்கோட்டையன், விஎஸ் பாபு, ஜேசிடி பிரபாகரன், நேராக ஒருத்தர் எம்எல்ஏ வந்து சத்யபாமா, இவர்களை தவிர வேறு யாருமே எம்எல்ஏ எம்பியாவும் இல்லை. 10 முறை எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையனுக்கே அந்த லெட்டரில் என்ன தப்புன்னு சொல்ல தெரியலையே. தம்பி ஒரு நிமிஷம் லெட்டர் கொடுங்க, இப்படி கொடுக்கக்கூடாது தம்பி, ஏன் சொல்ல முடியல? அனுபவமின்மை. சட்டமன்ற விவகாரத்தில் அனுபவத்தின் பெரிய விஷயம். அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தாவேக்கு இருக்கிறது. வரட்டும், உட்காரட்டும், அதிகாரிகள் பார்ப்பார்கள், 3 மாதத்தில் பயிற்சி எடுக்கட்டும், தெரிந்து கொள்ளட்டும், அவ்வளோதான். இல்லையா, உண்மையிலே விஜய் இதை சொல்லலாம், என்னை ஆட்சிக்கு வரவிடாமல் எல்லோரும் தடுக்கிறார்கள், நான் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறேன் அறிவிச்சுட்டு போட்டோம். யாரோன்னு ஆட்சி வரட்டும், சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கட்டுமே, யார் வேண்டாம்னாங்க? ஒருவேளை விஜய் அவர்கள் இப்போ பேசிக்கொண்ட தருணம் வரைக்கும் வந்து அவர் பதவி ஏற்கல, ஆனால் வந்து பதவி ஏற்றுக்கொண்டு விட்டால் இப்போ எல்லாருமே புதிய எம்எல்ஏக்கள், புதிய அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இனிமேல் இந்த சிஸ்டம் எப்படி இயங்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் வித் மீடியாவிலிருந்து மற்ற அதிகாரிகள் வரைக்குமே எல்லாமே வந்து இத்தனை வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சிஸ்டம் எல்லாமே புது சிஸ்டம், ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட், விஜய் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கவர்மெண்ட், ஃப்ரெஷ்ஷான எல்லா விஷயமே இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 3 மாத காலத்தில் அதிகாரிகள் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். பல்வேறு பயிற்சிகள் வந்து தெரிஞ்சிடும் என்னென்ன விஷயம். ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் வந்து கத்துருவார், அதிகாரிக்கு மட்டுமல்ல, நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர் வந்து சொல்லித்தருவார் எப்படி கொடுக்கணும், அதிமுக எவ்வளோ பர்சன்டேஜ், திமுக எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, எல்லாம் கற்றுருவாங்க. அவசரப்படுவானா, எல்லாம் கற்றுருவாங்க. இவங்க ஏதோ வந்து அப்படியே ஊழலற்ற ஆட்சி விஜய் தருவார். தயவு செய்து ஊழல் லஞ்சத்தையும் குறைப்பதற்கு விஜய் முன் வந்தாலே போதும். எனக்கு பணம் தேவையில்லைன்னு சொன்னார்ல, அதெல்லாம் பார்க்க தானே போகிறோம். இவங்க கட்சி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என்ன தகுதித்தம் செய்ய போகிறார்கள், எப்படி ஆட்சியில் வந்து விஜய்க்கு பேரை தேடி தரப்போகிறார்கள், எல்லாம் பார்க்க போகிறோம். உடனே நமக்கு சொல்ல முடியாது. இது வரைக்கும் மீடியாவே சந்திக்காத ஒரு தலைவர் ஆட்சிக்கு வரப்போகிறார். மீடியாவில் பூரா திட்டுறாங்களா, எப்படி சந்திப்பாரு விஜய? நாள் ஃபுல்லாக விஜயை பற்றி போடுறோம், ஆனால் வந்து அவரை பற்றி பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா? எதெல்லாம் வந்து மீடியாவில் வந்துச்சோ அது எல்லாமே வந்து தவிடுபடியாக்கி நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கேன். சங்கர் ஒன்றும் திட்டலையே, சங்கர் கூப்பிட்டு பார்த்துட்டாரா? புதிய தலைமுறை அந்த கேட் ஓப்பனிங்கில் இருந்து விஜய் வருகிறார், விஜய் காரில் ஏறினார், சென்று கொண்டிருக்கிறார், இந்த சாலையை கடந்தார், இந்த மேம்பாலத்தில் இறங்கினார், எல்லா டிவியும் காட்டல, அது புகழ் இல்லையா? இந்த மீடியா தாங்க அவர் கெடுத்தது. எந்த மீடியா திட்டுச்சு? திட்டுனது 10 பேர், பாராட்டுனது 90 பேர். அவர் ஏதாவது கூப்பிட்டு பார்த்துட்டாரா? என்ன பேசுறீங்க நீங்க? எந்த மீடியா பார்த்தா? தமிழ்நாட்டை சேர்ந்த மீடியா ஒன்று பார்த்தா? எந்த ஸ்டேட்ல நீ அரசியல் பண்ற? ஒரு மீடியாவை பார்த்தாரா? என்ன மீடியா திட்டுதுன்றீங்க? மீடியா திட்டக்கூடாதா? மீடியா விமர்சிக்க கூடாதா? எங்களுக்கு வயிற்றுச்சலா? எங்களுக்கு பதவி கொடுக்க போறீங்களா? எல்லாரும் தான் திட்டி இருக்காங்க மீடியா. ஜெயலலிதா திட்டாதா? கலைஞர் திட்டாதா? ஸ்டாலின் திட்டாதா? யார் திட்டல? ஆட்சிக்கு வந்த 2 வருடங்களில் மணி மணி திமுக பாராட்டினார், அதுக்கப்புறம் மேடை ஏறி கூட பேசினார். அவர் எவ்வளவு விமர்சித்தார் திமுகவை? என்னாச்சு? மாரிதாஸ் சோசியல் மீடியாவில் திமுக விமர்சிக்கலையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி கிடையாது. நீங்க வந்து நேஷனல் மீடியாவை கூப்பிட்டு உட்காந்து போட்டோ எடுத்துக்கினீங்களே, ஆஃப் த ரெக்கார்ட் போட்டோ, என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற மீடியாவை 4 பேர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது, பேட்டி கொடுக்குற தைரியம் இல்லை. மீடியா திட்டுதுன்றீங்க. மீடியா திட்டினாதாங்க நல்லது, மீடியா உங்களுக்கு செதுக்கினாதான் நல்லது. கெட்ட செய்திகளை கேளுங்கள், எதிர்மறை செய்திகள் கேளுங்கள், நெகட்டிவ் செய்தி கேளுங்கள், அப்போதான் உங்க ஆட்சி நடக்கும். பாராட்டு மழையில் சேர்ந்து பாராட்டு மழை, கல்வி திருவிழா, வெல்லும் பெண்கள் திருவிழா, நடிகர்கள் பாராட்டு. என்னாச்சு திமுக? என்னாச்சு திமுக? சொல்லுங்க. கடைசி 1 வருஷம் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஒன்லி பாராட்டு விழா. ஸ்டாலின் ஜெயிக்கிறங்க. நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதிகாரிகள் ராஜ்யத்தை நம்பி ஸ்டாலின் ஆட்சி இழந்தார். என்ன போட்டாங்க பதிவு?
கிள்ளை ரவிச்சந்திரன் அவர் என்ன காங்கிரஸ் கட்சியாரா பாஜக கட்சியார்? திமுக வழக்கறிஞர். உதயச்சந்திரனால் உதயசூரியன் ஆட்சி எழுந்தது. அவராவது ஒரு வக்கீல், வேற குடும்பம். கலைஞருடைய மைத்துனர் ராஜமூர்த்தி டாக்டர் என்ன போட்டாரு? சில அதிகாரிகள், சில அமைச்சர்கள் இந்த ஆட்சி தோற்று போனது. யாரு? ஸ்டாலினுடைய மச்சான், ஸ்டாலின் மனைவி துர்காவுடைய சொந்த தம்பி. விமர்சிச்சாரு இல்லையா? சொல்லுங்க. விமர்சனம் என்பது திட்டுறது கிடையாதுங்க. உங்களை வந்து நீங்கள் தவறான பாதையில் போக வேண்டாம் என்று சரியான பாதையில் செல்வது. உங்கள் எடிட்டரு, உங்கள் ஓனரு இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் உங்களை திட்டுறது அர்த்தமா? அப்படி பண்ணாதீங்கன்னா அது வேண்டாம். மெச்சூரிட்டி அதை எடுத்துக்கணும். அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் வந்து மீடியா திட்டுறாங்க, நான் பார்க்க மாட்டேன்னா போய் படுத்துங்க. யார் வேண்டாம்னா எங்களுக்கு என்ன போச்சு? ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.